ஜி ஜோசப் விஜயண்ணா சாப்பிட்டியாண்ணா? நல்லா சாப்பிட்ணா வீட்டுக்கு. நீங்கள் அறிக்கை விட்டதை எப்படினாலும் நிறைவேற்றின்றது எனக்கு வந்து தெரியும். அதை நான் பார்த்து நான் மக்களுக்கு தெரியுதே இல்லையோ, இந்த செல்வத்து டூமா செல்வத்துக்கு இல்லையா தெரியும். நான் கண்ணகி நகர் பேசுகிறேன்னா, எம்எல்ஏங்களுக்கு எம்எல்ஏ 108 18 எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ யார் பார்த்தாலும், உறுப்பினர் யார் பார்த்தாலும் அண்ணனுக்கு இதை திருப்பி எழுதிக்கணும். அதுதான் நான் ஒரு வீடியோ போட்டுனது. இப்போ இந்த கண்ணகி நகர்லேருந்து ஏகப்பட்டதுனால ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. காலையில் 4:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. 4:30 மணிக்கு பஸ்ஸு வருது. ஒரு நாளைக்கு 3000 பேர் போகிறாங்க வேலைக்கு இந்த கண்ணகி நகர்லேருந்து. சில ஆம்பளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, வேலைட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு வீட்டில் இருக்கிறாங்கனாக்கா இந்த ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க யாரோட ஆள்? மோடியோட ஆள். அவங்கெல்லாம் இங்கே சம்பாதிக்கிறது, இங்கே ஓட்டு போடுறது மோடிக்கு. தமிழ்நாட்டில் ஆள்றவன் தமிழில் ஓட்டு போடாமல் டெல்லி கவர்மெண்ட் போடலாமா ஓட்டாமல்? அவன் நாட்டில் இருக்கலாமா? அவனுக்கு ஹிந்திக்காரனுக்கா? அவனுக்கு ஸ்டெப் எடுத்துக்கு ஒரு அறிக்கை ஒன்றுனா நீங்கள் ஒரு அறிக்கை விட்டாலும் போதலாம் ஹிந்திக்காரனுக்கு. நீங்கள் இந்த ஒரு அறிக்கை பண்ணி நாடு விட்டு நாடு அவன் நாட்டில் போய் வேலை போயிடுச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை விட்டினாக்கா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாமே எல்லா வேலையும் செய்வாங்க. எல்லா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லா வேலையும் தெரியும். நான் ஒன்று திருட மாட்டாங்க. நம்ம தமிழில் திருட மாட்டான். அதுவும் திருடுறவன் யாரை திருடுவானாக்கா அது உங்களுக்கே தெரியும், காவல்துறைக்கே தெரியும். அது யார் திருடுவான்னு இல்லைன்னா இதேமாரி இந்த ஆட்டோக்காரங்களாம் என்னென்னா பாவம் பண்ணாங்க. அவங்க ஆட்டோ ஓட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் தானே அவங்களுக்கு வீட்டுக்கு சோறு. ஒரு வேலைக்கு 20 ரூபா டேட்டு புக் பண்ணாக்கா 25 ரூபா வாங்குறாங்க. அந்த 25 ரூபாவில் 10 பேர் எடுத்துன்னு போயிட்டு 10 பேர் டேட்டு புக் போகிறாங்க. இன்னும் போனால் எவ்வளோ நாள் அடிக்காதா? நல்லா 100 மொத்தம் 280 ரூபா கிடைக்கும் 10 பேருக்கு. அந்த 250 ரூபா இங்கேருந்து போகிறதுக்கு 60 ரூபா வரத்துக்கு 60 1 ஹவர். அந்த 1 ஹவரில் அவங்களால 2 ரூபா சம்பாதிச்சாங்கனாக்கா அவங்களால மீதாக கொடுத்த காப்பாற்ற முடியுமா? அவன் 2 கோயில் எல்லாம் லாபமாக இருந்தாக்கா பரவாயில்ல. எல்லாம் ஆட்டோ ஓட்டுற எல்லாம் குடும்பம் தான். அதில் சில பேர் நம்ம கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதில் ஆட்டோ டிரைவர் தனியார் பிடிசியில் ஓடுறது ஆட்டோ. அப்புறம் கனியாரில் இருக்குது டிப்போ, ஆட்டோ டிப்போ. பிடிசியில் ஒரு சங்கம் இருக்குது. அவங்களுக்கும் ஒன்று நல்ல வழி காட்டணும். அவங்க லேடிஸுங்களே பற்றி இது பண்ணாங்க. அப்போ இவங்களாம் இவங்களாம் மக்களில் ஒருத்தங்க இல்லையா? நீங்கள் என்ன அறிவு வச்சுக்கோ, எல்லாமே என் மக்கள் தானே, 8 கோடி மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணணும். அப்போ நீங்கள் எல்லாரை பற்றி தானே நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் இது பண்ணாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழி காட்டணும். அவங்களுக்கு வழி இது பண்ணலாம். அவங்களுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றிங்களுக்கு அவங்களுக்கு அறிக்கை கொடுக்கலாம். எந்த வேலைக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக தயாராக போகலாம். செக்யூரிட்டி வேலை, பெயிண்ட் வேலை, போனஸ் கவர்மெண்ட் வேலை, கார்பரேஷன் வேலை, போனஸு, அப்புறம் டிங்கர் வேலை, சென்ட்ரிங்கி, கொத்தனார் எல்லாம் எவ்வளோக்கப்பட்டப்போ அந்த வேலை செய்யலாம் பார்த்துக்கிறோம். அவங்க இல்லாதனா கஷ்டப்பள்ளியா அது அவங்க போட்ட ஓட்டுனா அவங்கள சிஎம் ஆகி விட்டான். அந்த பணக்காரனுங்கிறாங்க போடுறான். அவங்க ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு போட்டார மாட்டான். அவங்க பணக்காரங்க இப்போ பணக்காரங்க போட்டு எல்லாம் நம்ம முதலமைச்சர் இருந்தார் பாருங்க. அது உங்களுக்கே தெரியும். எங்கள் அம்மா பணத்தை கொள்ளைச்சாருங்கள முன்னாள் முதலமைச்சர். எங்கள் அம்மா கவர்மெண்ட் பணத்தை அவர் ஆட்சி தானே எங்கள் அம்மா பணத்தை கொடுக்கல. உங்கள் ஆட்சி நடக்குது. 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளேயே 2 மாதத்தை உங்களுக்கு பெண்டியில் வச்சுக்கின்னு அந்த 4 மாதம் எல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் வெளியே விட்ட பசங்களுக்கு இது பண்ணிங்கனாக்கா மக்கள் ஒன்று சாப்பிட்றதுக்கு மறக்க மாட்டாங்க. அடுத்த சிஎம் நீங்கள் தானே, அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான். 5 ஆண்டு கண்டிப்பாக எம்ஜிஆர் ஆண்டா மாதிரி 5 ஆண்டு நீங்கள் தான் மாட்டு ஆளுங்க. அது போகிறவங்க போட்டு சில பேர் வருவான். அதையே நீங்கள் எக்ஸாம் பண்ணணும். அது எக்ஸாம் பண்ணும்போது உங்களுக்கோசம் உயிரை கொடுத்துருக்கு ஏகப்பட்ட பேர் வரும். ஏகப்பட்ட பேர் ஜெயிலுக்கு போகிறதுக்கோசம் இருக்கிறோம். இந்த கன்னியாகுமரியில் நான் இருக்கிறேன். ரசிகர் எவ்வளோப்பட்ட பேர் இருக்கிறாங்க. உலகம் ரொம்ப பெருசுண்ணா. அந்த நிறைய பேர் இருக்கிறாங்கண்ணா. வாராத பேர்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. மனசாட்சி தெரியும் யார் யார் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனசாட்சி செய்யும். அதனால தான் நான் யோசனை பண்ணி ஓட்டை குத்துவோம். நான் சாதாரணமாக போய்ட்டு குத்திட்டு உடனே போட்டு வர மாட்டேன். யோசிப்பேன். யோசனை பண்ணி 60 யோசனை பண்ணி தான்